ஏன் அத்தை ஏன் இவ்வளோ? அது என்ன உனக்கு மட்டும் டீயா? டீ இல்லை, சீரக தண்ணி. கேரளாவில் தானே ஃபேமஸு. நீங்க அப்படி மலையாளியா மாறிட்டீங்க. ஆமாம், இந்த ஸ்டேட் கேரளம். ஓ அப்படி. அப்படித்தான். இது என்னடா கேள்வி? அவள் எப்பவுமே சொல்வா தானே, தமிழ்நாட்டில் வெளியினா அதுக்கு அடுத்த இருக்கிற ஊர் கேரளா தான்ட்டு. அவளுக்கு தான் அது அவ்வளோ பிடிக்குமே. என்னத்த சொல்றீங்க? அட ஆமாமா, இந்த அம்மாக்கு தமிழ்நாட்டுக்கு அப்புறம் பிடிச்ச ஊர் எதுன்னா கேரளா தான். அதுக்கப்புறம் அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுற ஊரு கேரளா. ஐ மீன் வாழணும்னு ஆசைப்படுற ஊரு. ஓய். ஆமாம், சின்ன வயசுலேருந்து அதை தான் புலம்புவேன், இப்போ அதே தான் புலம்பு, மாறலை. போதுமா? நான் தான் கேட்க போறேன்னு தெரியும். எனக்கு தெரியும். இன்னும் நீ கேரளாவை மறக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது கூட என்னை பத்தி பேச மாட்டேன். மாட்டேன். உங்களை பார்த்தா நீங்கள் மாற்றிடுறீங்க. முடியாது. ட்ரெஸ் ரூம்ல வச்சிருக்கேன், 2 பேரும் அதை தான் போடுறீங்க. புரியுதுல்ல? அத்தை, நீங்க ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தாலும் வில்லங்கமா எடுத்துட்டு வந்திருப்பீங்க. மாட்ட மாட்டேன். இங்க பாரு, உன் நாத்து எப்படி போடுறாலும் அப்படிதான் நீயும் போடணும். புரிஞ்சுதுல்ல? மற்றவங்களுக்கும் நகை எடுத்துட்டு வந்திருக்கேன், அவங்க நகை எதுக்கு மேட்ச் ஆகுதோ அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க சொல்லு. புரிஞ்சுதா? இங்க இருக்க ஒவ்வொரு நாளும் நீங்க 2 பேர் நான் தரதை மட்டும் தான் போடணும். ஜாலி ஜாலி ஜாலி, எனக்கு இதுக்கு ஓகே. இது ஓகே. அதான் டீ சூப்பராக செலக்ட் பண்றாங்க. நகையெல்லாம் ஓகே. இன்னைக்கு வானெல்லாம் சரியில்லை, பார்த்து சீக்கிரம் போய் சீக்கிரம் வந்துருங்கண்ணா. சரிம்மா, அதெல்லாம் பார்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம குளத்துக்கு போறோம். இந்த மாதிரி சீசன் போய் குளிக்க போறீங்களா? ஆண்டி ஜாலியா இருக்கு ஆண்டி, போயிட்டு வரோம் ஆண்டி ப்ளீஸ். கிளீனா தான் இருக்கு, ஆனா ஆழமா இருக்கும்பா, பார்த்து. என்ன பாசிலாம் இருக்காது, அதெல்லாம் கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கு ஃபுல்லா. ஆனா வழுக்கும் பார்த்து. இப்ப நல்ல மழை பெஞ்சிருக்கு, தண்ணி நிறைய இருக்கு. நீச்சல் தெரியாம சாதாரண ஸ்விம்மிங் பூல் மாதிரி இறங்கிடாதீங்க. அது இயற்கையான குளம், அது தன்னைத்தானே சுத்திக்கிரிச்சுக்கும், தெரியும்ல? தெரியும் அக்கு. தோட்டத்துக்கு போறீங்கன்றதுனால மட்டும் தான் அனுப்பி வைக்கிறேன். அப்படியே தோட்டம் தோப்புன்னு அதுக்குள்ள மட்டும் சுத்துங்க, வெளியே வேற எங்கேயும் போயிடாதீங்க. போக மாட்டேன் மம்மி, நம்ம தோட்டம் நம்ம தோப்பு இதுக்குள்ளதான் சுத்துவோம். அப்படியே அதை சுத்திட்டு அங்க ஒரு யானை வீடு இருக்கும்ல தோட்டத்து பக்கத்துல, அந்த வீட்டுக்கு மட்டும் நான் தூக்கிட்டு போயிட்டு யானையை காமிச்சிட்டு வந்துடுறோம். தாண்டிதான் எங்கேயும் போக கூடாதுல்ல, அதனால. சரி சரி, அப்படின்னா ஓகே. ஆனா பார்த்து ரொம்ப தூரம் போயிடாதீங்க. மாட்டோம் மம்மி, மத்த எல்லாமே நாளைக்கு பார்த்துக்கலாம், சரியா? சரி மம்மி. உங்க 2 பேருக்கும் கூட ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதில் உங்களுக்கு எது தொண்டை போட்டுக்கோங்க. ஒரு கவர் ஃபுல்லா இருக்கு இந்த நாள்லாம் நீங்க போடுறதுக்கு. உங்களுக்கு அதை எது தொண்டை போட்டுக்கோங்க. என்ன? சரிங்க ஆண்டி. சரிங்க அத்தை. மற்றவங்களாம் போட்டுப்பாங்களா போட்டுக்க மாட்டாங்களா எனக்கு தெரியல. போட்டுப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். நாங்க எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் என்ன பண்ணட்டும்? இல்லையா? ஆனா புதுசா திருவிழா எடுத்தது எல்லாமே பாதி போடாம தானே இருக்கு. அன்னைக்கு தைச்சதும் அப்படிதான் இருக்கு. இப்ப அந்த ட்ரெஸ்லாம் தான் அவங்க போட போறாங்க. இது இப்பயும் நாங்க போடலாம், அப்புறம் வேற எப்பதான் போடுறது? சரி, அவங்களும் புதுசு போடுறாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் உங்களுக்கு மட்டும் கொடுத்த மாதிரி இருக்கும்ல, அதான் கேட்டேன். நாங்க இன்னைக்கு போட்டதை நாளைக்கு கொடுத்தா அவங்க திருப்பி அதை போட்டுப்பாங்க, அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் அவங்க ஒரு சில ட்ரெஸ்ல எல்லாம் பேரிங்கா தெரியணும்னு பேரிங்கா எடுத்து வச்சுட்டு வந்திருக்காங்க. ஓ, அவங்க அப்படி வந்திருக்காங்களா? அப்பனா சரி. வேற எங்கன்னா சுத்தி பார்க்க போறீங்களா? வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமா? இல்ல பிபி, போட் ஹவுஸ் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். 2 3 இடம் இருக்கு, ஆனா அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல போட் ஹவுஸ் வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைமிங் இருக்கும்ல, அதெல்லாம். ஏன்னா ஃப்ளைட் நைட் தானே. ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலாம், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு. பார்க்கலாம் பிபி, படிக்கவே ஆரம்பிக்கல. இன்னைக்கு நைட் வந்து வர படிக்கணும். போச்சு. என்ன போச்சு? இதெல்லாம் உனக்கே ஓவர் இல்ல? நிஜமாதான் அத்தை, படிக்கணும் நிறைய இருக்கு. போனதுக்கு அப்புறம் மொத்தமா இருந்தா கடுப்பாயிடும். சரி சரி, நைட்ல தானே படிக்கிறீங்க, படிங்க. கொஞ்சம் பேக் பண்ற வேலை இருக்குல்ல, அங்க போயிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே ஆடியோ போட்டு விட்டேன்னா அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அப்படியே கேட்டுக்கிட்டே அப்படியே வர பண்ணிடுவேன். ஏதோ ரிட்டன் கிஃப்ட் இருக்காமே, எங்களுக்கு காட்டுவியா? அது காட்டணுமா? ரிட்டன் கிஃப்ட் தானே, காட்டேன். பாக்ஸ் பிரிக்கல, நாளைக்கு பிரிக்கும் போது காட்டவா? பேக் பண்ணிட்டு எப்படி பண்றேன்னு காட்டவா? ஓகே, அப்படி கூட காட்டு. பேக் பண்ணிட்டும் காட்டு, பேக் பண்றதுக்கு முன்னாடி அது என்ன உள்ள வைக்கிறன்றதையும் காட்டிடணும். கண்டிப்பா காட்டிடுறேன். அம்மே கிளம்பலாம். பிச்சு பிச்சு செய்ய பிக்க வேண்டாம், கிளம்பு. அப்புறம் கடிச்சு வச்சிடலாம், பாத்துக்கோ. டெக்கரேஷன் சூப்பரா பண்ணிடுவீங்க போல. பிபி ஆச்சு, இப்படி பண்றேன்னு பாரு. பாக்குறேன் பாக்குறேன். போதும், சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கீங்க, குறிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நல்லதுக்குன்னு சாப்பிட்டாதான் விடிஞ்சிருமே. எல்லாத்துக்கிட்டையும் போராடணும். என் பொண்டாட்டி விட்ட விட்டா இப்ப கூட கட்ட சாப்பிடலாம், விட்ட சொல்லுங்க. இந்த பிடிச்சி நடந்துட்டு வருவேன். காலை பிடிச்சிட்டு அவன் கட்டி தலைக்கிலேயே நடந்து வர போற.
ஏங்க கேட்க இப்படி படுத்துறீங்க? இப்ப நீ தான் காலை பிடிச்சிட்டு நடந்துட்டு வருவேன் நானும் சொன்னேன். காலை பிடிப்பேன்னு தான் சொன்னேன், குனிஞ்சு பிடிப்பேன்னு சொல்லல. உங்களை தலைக்கீழ போட்டு கூட பிடிக்கலாம், தெரியும்ல. தெரியுதா உன்னையா ரவுடி ஆக்கமான்னு சொல்றேன்ட்டு கவுத்து போட்டு நீங்க பிடிச்சிட்டு வருவீங்க. ஆமா, என்ன ஃபர்ஸ்ட் தூக்குங்க, அதுக்கப்புறம் அடுத்த கதை. நாம அப்புறம் பேசிக்கலாம். இல்லை இதுக்கப்புறம் உன் கால் தரையில போட்டுதான் நீ பாக்குறேன். பேசிட்டல ஒரு ரிவர்ஸ் டாஸ்க் வந்ததுன்னா பிச்சே போடுவேன், பிச்சு. பார்க்கலாம், பிக்கிற கதைலாம் அப்புறம். ஆனா சொன்னதை செய்வேன். வெறுப்பேத்தனங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி சம்மந்தம் இல்லை. ஏன் முறைச்சுக்கிட்டே இருக்க? என்ன பிரச்சனையா உனக்கு? ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. வர கோவத்துக்கு முழுக்க முழுக்க கொட்டம் போல கோவம் வருது. உனக்கு என்னடி வர வர அவனை பார்த்தா அடிக்கணும், கொட்டணும், மிதிக்கணும்னே தோணுது. வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்றதுன்னு பாருங்களேன் திரும்பி. இருக்கானே. டேய் ஏன் இப்படி பண்ற? பாவம்டா, ஏன்டா அவனை பயன்படுத்திட்டே இருக்க? நான் என்ன பொறுத்தனா? பாவம்டா, அவளை சோதிக்காத, விட்டுடா அவளை. அதெல்லாம் முடியாது, திரும்ப சொல்லி விடுறேன். முடியாது, நான் திரும்பவே மாட்டேன். முன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் அடுத்த செகண்ட் விட்டுருவேன், இல்லைன்னா இன்னும் கிட்ட எழுதுப்பேன். அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். விளையாடாதீங்க. சரிப்பா, திரும்பி தொலைச்சிரு. அவனை பத்தா தெரியும்ல அவன் பிடிவாதத்தை. ஒருத்தவங்க சத்தியமா விட மாட்டாரு, அவரை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. நீ அவன் இன்னும் இழுத்து வச்சிருவான், பாத்துக்கோ. அவனை பத்தி தெரியும்ல. ஒரே ஒரு திரும்ப திரும்ப. யாரும் இருக்காங்க, வெறுப்பேத்தாதீங்கன்னு. சரி திரும்ப மாட்டேன், அவ்வளவுதானே? ஓகே. வேண்டாத வேலை பாத்துறாதீங்க, ப்ளீஸ் 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 டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. இவ்வளவு கிட்ட கூப்பிட்டு வரதுக்கு அங்க எல்லா டேரக்ஷனும் இங்க தானே இருக்கு. அது நானும் பழி வாங்குவோம், பாத்துக்கோங்க. ஓ என்ன மிரட்டுற? என்ன பண்ணுமோ பண்ணுங்க, எனக்கு தெரியும். புரிஞ்சுது. அழ ஆரம்பிச்சுட்டு திரும்பிடு திரும்பிடு. அங்கங்க கொஞ்சம் புருஷன் கிடைக்க மாட்டானு ஏங்குவாங்க. இங்க கொஞ்ச நாள் கூட சலிச்சுக்கிறது. சலிச்சுக்கோ. சாரி. கூடிடு. ம் அப்பாவி தரமா மூஞ்சி வச்சு நடிக்காரு. உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன். எதுவும் பண்ண முடியாது. சாரி 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 சாரி. ஓகே, பனிஷ்மெண்ட் இருக்கு. சாரி. இப்போ ஓகே, நான் சாப்பிடுறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஒரு வழியா வந்தானே. முடியல. இதோ பார், அந்த பக்கம் பார்த்தவன் அந்த பக்கமே பார்த்து நிற்கிறான் பார் ஒருத்தன். அவர் ஏன் தான் இப்படி இருக்காரோ? பார்த்த கூடாது, அந்த பயம்தான். பார்த்தா உனக்கு சிரிப்பு வருது. என்ன பண்ண சொல்றீங்க? இப்படி பயப்படுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. வராதுமா, உனக்கு என் வாழ்க்கையை பார்த்தா பொங்குமே. சரி சரி, ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம். அதெல்லாம் சாப்பிட்டு கிளம்புவோம். ஓகே. என்னடா எவ்வளவு நேரம் வெளியே நிக்க வைப்பீங்க? இன்னும் குட்டிமா வலிச்சுத்தி வந்தோடனே கிளம்பிடலாம். குட்டிமாவா? அது யாருடா உன் குட்டிமா? குட்டிமாவா? கொஞ்சம் கூப்பிடுறான் பாரு. திவ்யா மதஸ்தி இன்னும் வரல, வரட்டும். என்ன உன் ஆத்து இன்னும் காணும்? தெரியலடா, அவங்க ஏதோ ஆயுதத்தை பேசிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு வருவா. சரி சரி, அப்ப அவளும் பாவாடை சட்டை தான். ஆமா, நாங்க எல்லாரும் போடணும்னு நினைச்சோம், போட்டோம். ரீமா எப்படி போட்டா? நான் 2 பேரையும் கேட்டேன்டா, சிவா ரீமாவை. ரீமா போட்டுக்கிறேன்ட்டா, சிவா வேணான்ட்டா, அவ்வளவுதான். சரி சரி, இவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, எப்பதான் வருவா? சாப்பிட வரைக்கும் கூட தானே இருந்தா. சாப்பிட்டு அப்படியே பேசிட்டு ரெடி ஆயிட்டு வர, அவ்வளவுதானே. இருந்தாலும் கிளம்பணும்ல. நடிக்காதடா. அவன் வேற படிக்கணும் படிக்கணும் புலம்பிட்டு இருக்கா. அப்படியா? சிறப்பா படிக்கட்டும். ஏய், நீ ஏன் இந்த வார்த்தை சொல்ற? மச்சான் ஆமா, அவ படிக்கட்டும். அவளுக்கு சொன்னேன் நான் வீட்டுல இருக்கேன், நீங்க எல்லாம் போய் சுத்தி பார்த்துருவாங்க பார்ப்போம். தானே பார்த்தேன். என்னடா ப்ரோ இவ்வளவு பெருந்தன்மை விட்டு தராருன்னு யோசிச்சேன். என்னன்னு அவங்க எல்லாருக்கும் ஒண்ணும் இல்ல, உன் லட்சணம் இப்ப அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுல, அதான். சரி, குனிய வச்சு கூட்டிட்டு பார்த்துக்கோ. மட்டடா நீ. பேசுனு ஒண்ணு இல்ல உன் புருஷனை இங்கே நிக்க வச்சிருவேன், ஜாக்கிரதை. என் நாத்து இருக்கா. உள்ள தாத்தா பாட்டியை கரெக்ட் பண்ணுவேன். செஞ்சாலும் செய்வத்திருக்கேன், நான் ஒன்னும் சொல்லலையே. பேச இப்ப பேச உங்களுக்கு வாங்கி இருக்கு, இப்ப பேச. பேபே 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 பே. கிளு திறப்ப அந்த பயம் இருக்கட்டும். ஆனாலும் இவ்வளவு பொண்டாட்டி பாக்குற வரைக்கும் தான் இல்ல, இந்த டைலக்ட்ல பொண்டாட்டி வராதுல்ல. என்னடா உன்னை உன் பொண்டாட்டி தள்ளி வைக்கணுமா? ஜாலி ஜாலி ஜாலி. அவனே 2 அடி தான் தள்ளி இருக்கிற, ஒரே 8 பாத்துக்கோ. பிரகதி உனக்கு அவன் கூட சுத்தணும் தான் ஆசை, நீ அவன் தனியா போறீங்களா? இப்போ பாருங்க ப்ரோ, எதுவாக இருந்தாலும் பேச்சா இருக்கணும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி வேண்டது வேலை பார்க்க கூடாது. நீ ரொம்ப வாயாடிட்ட. சரி, திவ்யாமா வராடான்னு பார்க்கலாம். ஓடிட்டு இதுக்கப்புறம் வாய் திறந்து பாரு. ஹாய், கிளம்பலாமா? கிளம்பலாமே, என்ன ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன்? அதான் அப்படிதான், எதுவுமே பிஸியா இருக்குன்னு காட்டணும்ல. மாமி ஆயா தாத்தா சில மாத்திரை குழம்பிச்சுன்னாங்க, அதனால பிரிச்சு கொடுத்துட்டு வந்தேன். சரி சரி. அது என்னம்மா, இங்க இத்தனை பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கும் பூ தர மாட்டியோ? நான் தரலன்றதை நீங்க பாத்தீங்களா? உங்க பொண்ணு கேட்டா வேணானிட்டாங்க, ரீமாவை கேட்டாலும் வேணானிட்டாங்க, பிரகத்தியா வேணானிட்டா, கையெல்லாம் வேணானிட்டா, லாவண்ய கேட்டா அவளுக்கு கொடுத்தேன்.
அண்ணி நேற்று ஃபுல்லாக வச்சதுனால இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்களுக்கு வைக்க வேண்டாம் நான் தான் சொன்னேன். இப்போ கேட்டவங்க யாராவது ஒருத்தர் கேட்கலன்னு சொல்லுங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா? இது நாங்க இருந்த ரூம் ஃப்ரிட்ஜில் இருந்தது, அங்க இருக்கிறவங்கள கேட்டு அங்க வச்சாச்சு. இந்த வீட்டு இருந்தா ஃப்ரிட்ஜ் இருக்கு, கேட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதானே. ஏன் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு இது என்ன ஏன் வீடா? என்னம்மா மத்ததுக்கெல்லாம் உரிமை கொண்டாடுற? அப்புறம் வாங்க கிளம்பலாம். வரேங்க. என்ன வரங்க? வாடின இந்த பக்கம் புரியுதுல? சரி வந்துட்டேன். உன்னதான் கேள்வி கேட்கிறேன். போயிட்டு இருக்க? இதுக்கப்புறம் அதை மதச்சு ஒரு வார்த்தை பேசி பாரு. இல்ல மாட்டேன் கோவம் வேண்டாம். கூப்பிட்டு கூப்பிட்டு பேசினா மரியாதை நம்ம போறதா? என்ன பேசணுன்றீங்க? அம்மா என்ன பேசணுன்ற? என்ன வேற என்ன கேட்கணும்? இப்ப என்ன சொல்லிட்டா? வாங்க கூப்பிட்டதுக்கு வரங்க சொன்னோம். இப்ப நீ ஒருத்தங்கிட்ட வாங்க போங்க மரியாதை பேச மாட்டீங்க. அதான் நம்ம புருஷனை தானமா இங்க போட்டு கூப்பிடுவாங்க. மூத்தவங்க மச்சவங்க மாமியார் என்ன வாடி போடின்னு பேசுங்க. நீ என்னம்மா இப்படி பேசுற? மரியாதையா ஒருத்தவங்க கூப்பிடுறது தானே வாங்க போங்க. அப்புறம் என்ன? சரி புருஷனை கூப்பிடுற மாதிரி இருந்துட்டு போட்டோம். முறப்பையன் தானே, முறப்பையன் இங்க போட்டு கூப்பிடுறதும் தப்பு இல்லை. சித்தி சில பேர்ட்டு பேசுறதுலாம் வேஸ்ட், நம்ம கிளம்பலாமா? ஏய் வாடா, முதல்ல அதை பண்ணலாம். கொஞ்சம் தூரம் சுத்திட்டு அப்புறம் நாங்க ஷாப்பிங் போகணும்டா. வாடா கொஞ்சம் தூரம் கூட சுத்துறேன். என்ன சித்தி ஷாப்பிங்கா? ஆமாண்டா, பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்டா. ட்ரெஸ் எடுக்கணும். எக்ஸ்போ போட்டிருக்காங்கடா, ஸ்டேட் பை ஸ்டேட் போட்டிருக்காங்களாமே. சரி சில ஸ்டேட் ட்ரெஸ் எல்லாம் யூனிக்கா இருக்கும்ல, அதை பார்த்து எடுக்கலாம். இன்னையோட லாஸ்ட் இல்ல. ஓ அந்த எக்ஸ்போக்கு போகணுமா? சரி சரி, எனக்கு கூட ஆசையா தான் இருக்கு. ஆனா அது ஆத்துக்கு அந்த பக்கம் தாண்ட கூட சொல்லிட்டாங்க. அங்க போயிட்டு வீடியோ கால் பண்றேன். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி வாங்குறேன். வாங்குறதுக்கு இல்ல, பாக்குறதுக்கு தான் ஆசைப்பட்டேன். சரி விடு, இன்னொரு வருஷம் போட்டா பாத்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்கல்ல, மழை சீசனா வேற இருக்கு, அதனாலதான். ஆமா ஆண்டி. பைக்ல போறீங்களா? அந்த வண்டியில போறீங்களா இல்லைன்னா போட்டா? இப்போ வண்டி தான்டா, போட்டெல்லாம் இல்லை. பசங்க அங்க வந்துருவாங்க, அதனால திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அதனால வண்டியில போயிட்டா பசங்க கூட்டிட்டு வந்துடலாம். பசங்க மழையா இருக்கு, எப்படி வேணா இருக்கலாம், நனைய வேண்டான்ட்டு. பாரு மணி 11:30 மாதிரியா தெரியுது. அதுக்காக தான் இந்த வீடு ஃபுல்லா லைட் போட்டு வச்சிருக்கீங்க இருட்டுல. ஒரு மழை வரும் தான் சொல்றாங்க. அதான் சீக்கிரம் சுத்தி பார்த்துட்டு வர சொன்னாங்க. வாங்க போலாம். என்ன கதை பேசிக்கிட்டே இருக்கீங்க? போலாம்டா. ஓய் பொண்டாட்டி கிட்ட வா. போதும் அவங்க கிட்ட. எல்லாம் வந்துட்டலாம். அவுட்டிங்க்கு என் விஷ் தானே. இஷ்டம். அப்புறம் என்ன? சரி கொஞ்சம் இப்படி வாய், ஒரு 5 நிமிஷம் ரூம் போயிட்டு வரலாம். எதுக்கு? அது ரூம்ல சொல்றவா. பிச்சு போய் எது கூப்பிட்டேன்னு புரிஞ்சிருச்சு. அண்ணா வாங்க அண்ணா கிளம்பலாம். போய் கேள்வி பதில் சொல்லு. அண்ணா வா, இருட்டுறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம். அப்புறம் பேசி பேசி மழை வந்துட போகுது. இங்க பதில் வரணும். எனக்கு வாங்க போலாம். சரி வெக்கலாம் வருது போல. இங்க பிச்சுடுவேன் வாங்க அண்ணன். சரி மொத்த தப்புன்னு பாத்துக்கிறேன், பாப்போம். அதை தான் சொல்றேன். இதெல்லாம் அவங்க ரப்பர் தோட்டமா? அக்கா நிறைய ஸ்லோவா வராங்க. இதெல்லாம் சுத்தி பார்த்தது தான் நல்லா பொறுமையா ஒன்றைய கதை பேசிட்டு பார்த்துட்டு வராங்க. அவ்வளவுதான். நம்மளாம் தான் கடைக்கு போகணுன்றதுக்காக வேகமா வரும். மம்மி வந்திருக்கலாம். மம்மி வருவாங்க. உன் தம்பி அந்த 2 குட்டீஸுங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு. என்ன மம்மி சொல்றீங்க? உன் மாமாங்க எல்லாம் மண்டபம் பார்க்க போறாங்கல்ல, அதை பார்த்துட்டு அப்படியே உங்க மாமாங்க கூட அவங்க வருவாங்க. நாம இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்னா அவங்க கூட வந்துடலாம். இருப்பாங்களா இல்லை விட்டு போயிடுவாங்களான்னு தெரியாது, ஆனா வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சரி. இது ஃபுல்லா ரப்பர் தோட்டமா? ஆமா, ரோட்டுக்கு இந்த பக்கமும் அவங்களுக்கு தானே, அந்த பக்கமும் அவங்களுக்கு தானே. இது ஃபுல்லா ஏக்கர் கணக்கில் ரப்பர் தோட்டம். அந்த பக்கம் தான் பலா வாழை எல்லாம் வச்சிருக்காங்களாம். ஆனா மெயின்லயே அது இருக்க வேணான்ட்டு ரப்பரே கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி நிழலாவும் இருக்குல்ல, அதனால இதை வச்சு விட்டாராம். உள்ளதான் பலா வாழை மத்த எல்லாமே காய்கறி எல்லாம் உள்ள போக வருமா. பரவாயில்ல, நல்ல வருமானம் தான். பெரிய கை தான் போல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொன்னா வேலை பேர் தெரியாம சொல்லிட்டாக்கா. கடுப்பா இருக்கு பயம் கூட. ஆனா சூப்பரா இருக்குல்ல. அது எவ்வளவு அழகா இருக்கு பாரு, ஒயிட்டா என்னமோ. போய் டச் பண்ணலாமா? அதெல்லாம் பண்ணலாம்டா, யாரும் உங்க சொல்ல போறா. ஓகே, அன்னி கூட வராங்களா? அப்புறம் என்ன பிரச்சனை? ஆமால, அவங்க கூட வர வேண்டியதானே. திட்டு வாங்குறதுக்கா? எப்போ வரணும் தெரியும், அப்போ வரேன். என்னமோ பண்ணிப்ப. என்ன நாம தான் போயிட்டு உள்ள. சரி அதுக்கு நம்ம வேற என்ன போலாம்? நாம போனோம், மத்தவங்களாம் போகல, அவங்களாம் பார்க்கணும்ல, அவங்களுக்காக போலாம். அவங்க போட்டோம் தானே பார்த்தேன். என்னடா ரவுடி பையனை காணவே பார்த்தேன். பார்த்துட்டோம்ல, எவ்வளவு சுத்தி பார்த்தோம். இவங்களா சும்மா தான் நடப்பாங்க. நம்ம ஒரு படத்தையே தொட்டு ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவு வேலை பண்ணோம். திருப்பி பார்த்ததே பார்க்க போர் அடிக்குது. உங்களுக்கு பார்த்ததே பார்க்க போர் அடிக்குது. இப்போ போர் அடிக்குது. என்ன அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க சுத்தி பார்த்துட்டு நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கலாம். அவங்க போயிட்டு வரட்டும். ஒன்றும் வேண்டாம் ப்ளீஸ். வச்சிட்டிங்களா உங்க ப்ளீஸ? கொஞ்ச நேரம் புருஷன் கூட தனியா இருக்கிறது
ஒன்றும் வேணாம், 5 நிமிஷம் தனியாக இருந்தால் கூட என் புருஷன் என்னென்ன யோசிப்பார், என்னென்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியும். வேண்டாம் விருப்பித்தத அப்படிதான் ஏற்றுவேன். ப்ளீஸ். விளையாடாதம்மா, அடுத்ததான் தோப்புக்கு, அங்கே தோட்டத்துக்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல், அது என்ன குளம், குளத்துக்குலாம் போக போகிறோம்ல, அப்புறம் என்ன என்ன ஒன்றும் இல்லை போகலாம். சரி கொஞ்சம் கிட்ட வா விட்டுடுறேன். புரியல. கொஞ்சமா என் பக்கத்துல வா, அதுக்கப்புறம் உன்னை விட்டுடுறேன். ஏன் அப்படியே பிடிச்சி வச்சுக்க, பிச்சு விட வச்சு. நிச்சயமா தான் சொல்றேன், அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நிச்சயமாவே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. எங்க கூப்பிடும் போதே வந்துடும். அதுக்கப்புறம் நான் ரிவன்ஸ் டாஸ்க் எடுத்தேன்னு வையேன். என்ன வேணா சொல்லுங்க, உங்களை நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன்ல, இதுக்கப்புறம் பாரு. நிச்சயமாவே நான் கேட்டேன், அன்னி பண்ணிட்டல. பார்த்து வில்லங்கம் பிடிச்சமாவே. இதுதான் பக்கத்துல பொறுத்திக்க பயப்படுறேன். சரிம்மா சரி, நானும் பாத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, எனக்கு என்ன வந்துச்சு. தொப்டா சூப்பரா இருக்குன்னு பார்த்தா இது அதுக்கு மேல சூப்பரா இருக்கு. போக போக எக்ஸைட்டிங்கா இருக்கு. அது என்னவோ சரிதான். அதுவாவது கொஞ்சம் எட்ட தூரத்துல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தது மரத்துக்கு மேல இருந்துச்சு. இது பாரு தரையோட தரையா இருக்கு. நான் பணம் கைக்குல சாமி. நான் சம்பாரிச்சு கொட்டுறாங்க போல. அவங்க துடின்னு போக மாட்டோம். எல்லாம் போட்டு வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி எங்க வீடா கட்டி தங்கியிருக்காங்க. அப்புறம் எப்படி இப்படி வந்த மாதிரி தெரியலையே. ஏன் தெரியல, இப்ப கூட கையில கட்டிட்டாங்க, பேசிட்டு இருக்காங்களே. சரி சரி, திருட முடியாதோ. அப்புறம் எங்க மாமி நீங்க எங்க சொல்றீங்க? என்ன டெக்ஸ்ட் புக் தான் போகணும்னு இருக்கு. அது சுத்தி பார்க்கறதுக்கே ஒரு நாள் ஆயிடும். அதனால நீங்க என்ன எங்க பாக்குறீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். எனக்கும் எக்ஸ்போக் தான் வேணும்ப்பா. ஆனா மம்மி வேற வராங்க சொல்லிட்டீங்க. ஏதாவது வாங்கணுமே. மெசேஜ் பண்ணிட்டேன், வாங்கி தர சொல்லுங்கப்பா, காசு கொடுங்கப்பா, இல்ல ஏதாவது பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டேன் எழுதிட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ மாமி வாங்கி தர, வாங்க போலாம். என்னம்மா நாங்களாம் வரக்கூடாதா என்ன? நான் கூட எக்ஸ்போ பார்த்தது இல்லை, அது என்னன்னு பாக்குறேன். ஆமா ஷாப்பிங்னு வச்சு அதுக்கப்புறம் நீ ஒரு மெசேஜை போட்டு விடு வரும். ஏ அது எனக்கு தேவையில்லை. காசு போட்டு விடும், அது வராது. அது கல்யாண வேலை பிஸியா இருக்குது. அப்ப சரி, எங்கதான் அந்த லூஸ் வந்துருமோன்னு நினைச்சேன். காசு வந்தா போதும். பிள்ளைய வாங்கி தர சொல்லும், அவனை பிடிச்சிக்கோ. புரியுதா? புரிஞ்சுது. அப்ப வாங்க கிளம்பலாம் சொல்லிட்டு. ஓகே. தோட்டத்துக்குள்ள உங்க பொண்டாட்டி கைட்டு விட்டுட்டாங்க போல. என்ன இல்ல, சும்மா கேட்டேன். அவன் அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஒதுக்குறவங்களுக்கு எங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அங்க பார்த்து புரியுதா? புரிஞ்சுதா கேர்லி? புரிஞ்சது. அடுத்து எங்க? ஒரு ஊர் வருதுல, சும்மா அந்த ஊருக்குள்ள போயிட்டு என்ன ஏதுன்னு அப்படியே சுத்தி பார்த்துட்டு, அப்புறம் நீங்க தான் கேட்டீங்களே குளத்துக்கு போகணும், நாங்க போலாம். ஜாலி வாப்பலாம். போலாம். இல்ல மாமியா வராங்களா? இல்லடா, அவங்க எல்லாம் வரல. அவங்களாம் எக்ஸ்போ கிளம்பிட்டாங்க. எங்க அண்ணன் மேட்சிங்கா இருக்கீங்க போல. ஆமா, நானு என் அண்ணன் என் மாமா 3 பேரும் மேட்சிங்கா இருக்கும் போல. மெரூன் அண்ணி ரெட், ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மேட்சிங் தான். அவங்க மேட்சிங்னு சொல்றீங்களா இல்ல நான் மேட்சா இல்ல சொல்லி காட்டுறீங்களா? ஏங்க நான் அப்பெல்லாம் சொல்லல, இவங்க கூட மேட்சா இருக்கேன்னு மட்டும் தான் சொன்னேன். அப்ப என் கூட மேட்ச் ஆகலையா நீ? என் வளையல் மேட்ச் ஆகுது. நான் கிரீன் கலர் வளையல் தானே போட்டிருக்கேன். எங்க கூட போங்கடா, வாங்க போலாம். யானை எல்லாம் இருக்க தெரு கூட்டு போங்கன்னா என்ன இப்படி கூட்டு வரீங்க? இங்கேயும் போல, தோட்டத்துக்கு தான் போறோம். போயிட்டு குளத்துல குளிக்க தான் போறோம். என்ன வேணுக்குன்னே பண்றீங்களா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோயா. யானை பார்க்கணும். ஏங்க ரொம்ப நேரமா கெஞ்சிட்டு இருக்கேன். எல்லா காலையும் விழுதா என்ன? அப்ப காது முடிக்கிறாங்கல்ல, அப்படிதான். எனக்கு யானை பார்க்கணும். அவளுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு தெரியல. அவதான் கெஞ்சல. வாடா எங்கன்னா போய் தேடுவோம். எல்லாம் விசாரிச்சாச்சு, எங்க இருக்கணும் தெரியும். தெரியும்ல, அப்புறம் என்ன? கூட்டு போக கூடாது முடியல இருக்கானே, என்ன பண்ண சொல்றேன்? ப்ளீஸ். நான் கூப்பிட்டு போவதிருந்தா கேட்டதெல்லாம் நடத்திருக்கோம். இப்ப யாரும் வரல, தள்ளி வர போனாங்கல்ல. அப்புறம் நான் இதுக்கு அவங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. சரி, நீங்களாம் போங்க. நான் எங்கன்னா யானை பார்த்துட்டு தான் வருவேன். நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். இல்ல விருப்பத்தவா போலாம். கோலம் வேண்டாம், யானை தான் வேணும். இங்க எல்லாருக்கும் கோலம் தான் வேணும். நான் யானையை தேடி போறேன். அவளை உடச்சிருவா போலும். இன்னும் வரல, என்னையும் போட மாட்டீங்க. என்னதான் உங்க பிரச்சனை? அந்த பக்கம் திரும்புங்க, கோலம் வந்துடும். பிச்சுக்கா பேங்க. என்னதான் மல்லு கட்டினாலும் ஒரு பிடிவாதத்து மீறி ஒண்ணும் நடக்க போறது இல்லை. எதுக்கு பேசாத பொடி, அதானே சொல்ல போற. எதுவும் சொல்ல மாட்டீங்க. யார் கூடயும் பேசுறதா இல்லை. ஒருத்தர் கூட நமக்கு சப்போர்ட்டே இல்லை.